ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வெளியேற போகுது. எக்ஸாம் டேட்டு பாருங்கள், 14 செப்டம்பர் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஸோ இதனால் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் எஸ்ஐக்கும் ஏதாவது சம்மந்தமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் குரூப் 2 கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீசனிங் பார்ட்டை குரூப் 2 மெயின்ஸில் சேர்த்திருக்காங்க. ஸோ எஸ்ஐக்கும் நம்ம ரீசனிங் படிக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் அந்த ரீசனிங் பார்ட்டு கிடையாது. இப்போ தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் ரீசனிங் பார்ட் படிக்க போகிறாங்க. அட் சேம் டைம் அவங்க இப்போதைக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். அதில் இங்கிலீஷ் நம்ம படிப்போம், இங்கே இங்கிலீஷ் படிக்கிறது இல்லை. அதில் நம்ம சயின்ஸ் அதிகமாக படிப்போம், இங்கே சயின்ஸ் கம்மியாக படிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம் தான். சொல்லப்போனால் அவங்க நம்மளை விட அதிகமாக தான் படிப்பாங்க. ஸோ இப்போது சயின்ஸ் அண்டு இங்கிலீஷ் இதுதான் இங்கே மேஜர் ரோல். அவங்க சயின்ஸ் படிப்பாங்க. 9th 10th மட்டும்தான் மேஜர் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. 6th to 8th அந்தளவுக்கு கம்மியாக தான் படிப்பாங்க. அது படிக்க ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒரு 20 நாளில் இருந்தாவே படிச்சிருவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படி இப்படின்னு அடித்தாலே ஒரு 6 மார்க் வந்துடும். ஸோ அதுவும் மேஜர் ரோல் பண்ணணுன்னெலாம் சொல்லிட முடியாது. ஸோ இப்போது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆட்களும் குரூப் 2 படிக்கிற ஆட்களும் எஸ்ஐக்காக படிக்கிற ஆட்களும் சேம் சிலபஸை தான் படிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு போட்டி டிஎன்பிஎஸ்சி ஆட்களும் ப்ளஸ் எஸ்ஐ ஆட்களும் தான். ஸோ அதனால் கட் ஆஃப் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏற வாய்ப்பு இருக்குது. என்ன பயம்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு எச்சரிக்கையாக ஒரு அப்டேட் மாதிரி சொல்கிறேன். நல்லா தீவிரமாக படிக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். இதில் பிரச்சனை யாருக்குன்னா இந்த பார்டரில் இருப்பாங்க. ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவாங்க, 5 ரிசல்ட் எடுப்பாங்க. ஆனால் 105லேருந்து 120க்குள்ளே தான் அவங்களோட கட் ஆஃப் வரும். ஸோ இது மாதிரி ஆட்களுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இப்போது குரூப் 2 எழுதி முடித்ததும் பாஸ் ஆனவங்களும் சரி, ஃபெயில் ஆனவங்களும் சரி, ஒரு விரக்தியிலே நம்மளது எழுதுவாங்க, எஸ்ஐ எழுதுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஏற்றி விட தான் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஃபிசிக்கல் வருமா வராதா, ஹைட் இருக்காங்களா இல்லையா, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம் எழுதி பார்ப்போமேன்ட்டு எழுதிடுவாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக கட் ஆஃப் ஏற்றி விட்ருவாங்க. அங்கே ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் ஆப்சண்ட்டு, 1000 பேர் ஆப்சண்ட்னே வரும். வந்தாலே 1500 ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதனால் பின்னாடி இருக்கிற, அதாவது இதுக்காகவே படிச்சுட்ருக்க எஸ்ஐ மாணவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகும். ஸோ இது மூலிமா சொல்ல வர்றது என்னென்னா, போட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ நல்லா படிங்க, அதிக நேரம் படிங்க. ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதாங்க.